We will start with current affairs. Current affairs compilation நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். மெசேஜும் கொடுத்துருக்கேன் குரூப்ல. எடுத்தவொடனே ரஷ் பண்ண வேண்டாம். சப்ஜெக்ட் டாபிக்ஸ்குள்ள நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் எதெல்லாம் லிங்க் பண்ண முடியுதோ அதை மட்டும் லிங்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. சைமல்டேனியஸா நம்ம கிளாஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சொன்னது போல கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியா நோட் புக் போட்டு நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே, எவ்ரி 4 days ஆர் அட்லீஸ்ட் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம சப்ஜெக்டோட அதை ரிலேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஓகே, இந்த டாபிக்ஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும். அதை தாண்டி ஆன்சர் ரைட்டிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ் அட்லீஸ்ட் எவ்ரி 7 days. ரிவிஷன் எவ்ரி 4 days would be more appropriate. ஆன்சர் ரைட்டிங் நிறைய பேர் ரெகுலராக பண்ணுறீங்க. ஐ எம் வெரி கிளாட் டு சி தட். பட் அதில் ஒரு சில ஏரியாஸில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. குரூப்பில் ஷேர் பண்ண பார்த்தீங்களா? சில பேர் டேபிளர் காலம் போட்டு எழுதுறீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் எக்ஸசிவாக அண்டர்லைன் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் மார்ஜின் போடாமல் எழுதிருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நடக்கும், தப்பு இல்லை. பட் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆன்சர் ரைட்டிங் டுட்டோரியலை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். நீங்களும் அதையும் அசியூம் பண்ணாதீங்க. நான் கொடுத்த ஓவரால் அட்வைஸை வச்சும் கைட்லைன்ஸ் வச்சு தான் நீங்கள் எழுதணும். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உடனடியாக இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக இருக்கணும், டிவியேட் ஆகக்கூடாது. நம்ம அகாடமி நோட்ஸை வச்சு தான் ஆன்சர் எழுதணும். இன்டர்நெட்டில் போய் எதையும் எடுக்காதீங்க. ஆன்சர் எழுத எழுத அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக எவால்வ் பண்ணி கொண்டு போகணும். உதாரணத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சில ஃபேக்ட்ஸை கொண்டு வரலாம். இப்படி தான் பண்ணுமே தவிர எடுத்த உடனே பிளேட்டோ சொன்ன மாதிரி ஒரு ஐடியல் ஆன்சர்னு ஒரு ஆன்சர் இந்த உலகத்தில் கிடையாது. ஓகேவா? படிக்கும்போது பிளேட்டோவாக இருக்கணும், அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அரிஸ்டாட்டிலா இருக்கணும், கௌட்டில்யாவா இருக்கணும். ஓகே, வேற ஜெனரலா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸ்டடீஸ் பத்தி, பிஎஸ்ஏஆர் பத்தி? முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நானே சொல்லி கொடுத்துருவேன். முடிஞ்சா படிங்க, அதுவும் அந்த கிரக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஆர்டிகல்ஸை பார்த்து பயப்படாதீங்க, அதனுடைய டியூட்டி ஷேர் பண்றது. ஓகேவா? அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, நியூஸ் பேப்பர்ல இருந்தும் படிப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன்ல இருந்தும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 3 days இதுல படிச்சோம்னா மிச்சம் ஒரு 2 days நம்ம காம்பைலேஷன்ல இருந்து படிக்கலாம். ஓகே, காட் இட் சார்? மெயின் பேஜ் சொல்லுங்க சார். நம்மளோட கிளாஸ் முடிச்சுட்டு நோட்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்றீங்களேங்க சார்? ஆமா சார், நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு சைமல்டேனியஸ்ல அந்த பிடிஎஃப் நீங்க சென்ட் பண்றதையும் படிக்கணுமாங்க சார், இல்ல கிளாஸ் நோட்ஸ் இல்ல? அது மட்டும்? வேண்டாம், கிளாஸ் நோட்ஸை மட்டும் படிச்சா போதும். அப்போ அந்த பிடிஎஃப் எப்பங்க சார் பாக்குறது? அது மெதுவா பாருங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுலயே வந்துடும். சரி, ஓகேங்க. பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா புரிஞ்சுக்கணும்னா நீங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க சார். அந்த பிடிஎஃப்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் தான் இருக்கும், தேவையில்லாததான் இருக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் கொடுத்தேன். சரியா? ஸோ கிளாஸ் நோட்ஸை நீங்க ரெகுலரா ரிவைஸ் பண்ணணும், அதை ஸ்ட்ராங் ஆகணும். அதோட சேர்த்து பிடிஎஃப் நீங்க சேர்த்து படிங்க. ஒரு சாப்டர் முடிச்சிருங்க கிளாஸ் நோட்ஸ்ல, அதுக்கப்புறம் அதற்கான பிடிஎஃப் ஃபர்தரா ரெஃபர் பண்ணுங்க. பிடிஎஃப் வந்து குவான்டிடேட்டிவ் அப்ரோச் பண்ணக்கூடாது, வார்த்தைகளா அளவா பேஜஸா பார்க்க கூடாது, அது நாலேஜா பார்க்கணும். ஓகே, ஃபர்தரா இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே மேடம்? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். Wonderful, wonderful. Thank you. Government issues notice to Meta on child sex abuse ads. இப்போ நாம இதை ஜிஎஸ்ல படிச்சிருவோம், கரெக்டா? எதில் படிப்போம்? கவர்னன்ஸ்ல, பாலிட்டியில படிப்போம். இப்போ நீங்க சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும், பிஎஸ்சிஆர் கான்செப்ட் டாபிக்ஸோட ரிலேட் பண்ணணும். ஓகே, கவர்மெண்ட் யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க? மெட்டா. ஓகே, இந்த மெட்டா அப்படிங்கிறவங்க நம்ம எப்படி பார்க்கறது பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல? ஜிஎஸ்ல எப்படி பாப்பீங்க உங்களை? இன்டர்மீடியரிஸா? am I correct? Yes sir. Yes, நோட் பண்ணுங்க. மெட்டா இன்டர்மீடியரி, ஸோ மெட்டாவை எப்படி பார்க்குறோம்? இன்டர்மீடியரி, டிஜிட்டல்
இன்டர்மீடியரி. மெட்டா மட்டும் இல்ல, கூகுள், அப்புறம் வேற என்னென்ன சொல்லுங்க, இந்த வாட்ஸ்அப் இல்லையா, இதெல்லாம் டிஜிட்டல் இன்டர்மீடியரிஸா பார்க்கிறோம். இப்ப இந்த மெட்டா போன்ற நிறுவனங்களை நம்ம எப்படி பார்க்கலாம்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸா பார்க்கலாம். அரசு சாராத அமைப்புகள். ஓகே, அடுத்து ஸ்பெசிபிக்கா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்குள்ள இந்த மாதிரி நிறுவனங்கள் எதுல வருவாங்கன்னா டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்ஸ், டிஎன்சி, ஆல்சோ கால்டு எம்என்சி. ஓப்பன் மைண்டோட லேர்ன் பண்ணுங்க. அசம்ஷன்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா விட்டுறணும். நம்ம இப்போ சப்ஜெக்ட் வச்சு டீப்பா லேர்ன் பண்றோம். ஓகே, இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் பிரைவேட் பிளேயர்ஸ் தானே. ஸ்டேட் ஆக்டர்னா கவர்மெண்ட், நான் ஸ்டேட் ஆக்டர்னா பிரைவேட். இந்த நான் ஸ்டேட் ஆக்டர் எந்த ஸ்டேட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதாவது எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா லிபரல் ஸ்டேட். லிபரலிசம் ஐடியாலஜி நம்ம அதுக்கப்புறம் படிப்போம். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் play a major role in liberal states. The liberal states are none but democracies. The democracyங்கிறது லிபரலிசம் அப்படிங்கிற ஐடியாலஜில உருவாகிறது தான். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு தேதியில இந்த லிபரல் ஸ்டேட்ஸ்ல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அது என்ன? A major challenge. Sorry? Yes, there is a need to manage the non-state actors, especially the digital intermediaries. கரெக்டா? ஒரு சேலஞ்ச் இருக்கா? அவங்களை கட்டுப்படுத்துறோம்னு காரணம் என்ன? என்ன? நேஷனல் செக்யூரிட்டி. கரெக்டா? Am I correct? National security, economic security, social order. இப்ப இதோ முக்கியம் தானே ஒரு நாட்டுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த டிஜிட்டல் இன்டர்மீடியட்ஸ் உங்களை ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கமா இருக்கிறோம். கரெக்ட்? ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னா ஒரு பார்வை. அப்ப இந்த மாதிரி நியூஸ் வருதுன்னா இந்த கான்செப்ட்ஸோட அசோசியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க, லிங்க் பண்ணுங்க. ஸோ அதனால இந்த ரெகுலேஷன்ன்றது இன்னைக்கு அவசியமா இருக்கு. therefore digital media regulation has become a necessity. Therefore digital media regulation has become a necessity. Agree with me? அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாருங்க, லிபரல் ஸ்டேட்னாலே டெமோக்ராட்டிக்கா தானே இருக்கணும். லிபரல் ஸ்டேட்னா டெமோக்ராட்டிக்கா இருக்கணும். டெமோக்ரஸியில ஃப்ரீ ஸ்பீச் இருக்கணுமா? அப்ப ரெகுலேட் பண்ணுதுன்னா இந்த பக்கம் அஃபெக்ட் ஆகும்ல. ரெண்டு பக்கமும் பார்க்க. At the same time, the liberal state is also criticized for stifling free speech. ஓகேவா? ரெண்டு பக்கமும் பார்க்க கத்துக்கணும். ஓகே, டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ்ல பார்க்கணும். On the other hand, the liberal state is criticized. எதற்கு? For stifling. Stiflingனா ஒடுக்குறது அல்லது control, for stifling free speech. Free speech and expression in a democracy. Free speech and expression in a democracy. புரியுதுங்களா? போதும், இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வர டெவலப்மெண்ட்ஸை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ளை பண்ண கத்துக்கணும். ஓகே, நீங்க எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா, நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸ். யூ டோன்ட் ஜட்ஜ் எனிதிங்.
யூ ஸ்டடி த ரியாலிட்டி அண்ட் யூ கிவ் பேலன்ஸ்டு சொல்யூஷன். நம்ம ஆன்சர்ஸ்ல கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா, நான் சொன்ன போல ஜட்ஜ் பண்ணாதீங்க, இந்த ஐடியாலஜி தான் பெட்டர், இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் தான் பெட்டர்னு சொல்லக்கூடாது. பட் யூ ஷுட் சப்போர்ட் த கான்செப்ட் கால் ஜஸ்டிஸ், ஹியூமனிட்டி ஜஸ்டிஸ். இதை பேஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதா சார்? உங்க பேரு ஜுனைத். ஓகே, காட் இட். ஜஸ்டிஸ், ஹியூமனிட்டி, ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி, இதை பேஸ் பண்ணி எழுதணும். அந்த சொல்யூஷன் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் தரலாம்? The solution lies in balancing liberal democracy with the needs of the needs of a strong state. Correcta? இப்படி தான் கொடுக்கணும் சொல்யூஷன். ஓகே, the solution lies in balancing என்னது? லிபரல். உங்களுக்கு புரியுதா? The solution lies in balancing. எதோட பேலன்சிங் பண்ணோம்? லிபரல் டெமோக்ரஸி with sovereignty, national security and social order. கரெக்டா? இந்த மாதிரி கன்க்ளூஷன் கொடுக்க கத்துக்கணும். ஸோ முதல்ல கரெக்டா படிச்சுட்டோம்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு எழுதிடலாம். ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் படிக்கணும், அதை வச்சு தான் ரிவைஸ் பண்ணணும், அதை வச்சு தான் ஆன்சர் எழுதணும், அதை வச்சு தான் எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும். ஃப்ரேம் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் இப்படி தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தம் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் பார்க்கணும். ஐசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஃப்ரேம் ஒர்க் தான். புக்கை வச்சு கணக்கு போடுறது, இன்ஸ்டியூட் வச்சு கணக்கு போடுறது, பேப்பர் வச்சு கணக்கு போடுறது, டைமை வச்சு போடுறதுலாம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? இப்படி படிக்க கத்துட்டீங்கன்னா ஈஸி ஆயிரும், பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா ஸ்கெடியூல் யோசிப்பீங்க. கரெக்டா? எத்தனை மணிக்கு பல்லு வலிக்கணும், எப்போ தூங்கணும், இப்படியே லைஃப் போயிடும், நரகமாயிரும் வாழ்க்கை. அது போடக்கூடாது. என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஈஸியாயிரும். ஐயா உங்களுக்கு புரியுதா? ஃப்ரேம் ஒர்க் நமக்கு தெரியும், இவ்வளவு புக். ஓகே, ரிவிஷன் மெத்தடாலஜி எப்படி, அன்னன்னைக்கு எப்படி படிக்கணும், ப்ரிப்பரேஷன் பிளான் என்ன, அதுக்குள்ள இருக்க ஆக்டிவிட்டிஸ், இப்படி பார்த்தா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சரிங்களா? புரியுதா? நெக்ஸ்ட், எமர்ஜென்சி கேஸ் கர்வ்ஸ் ஈஸ்ட் as LNG shipments normalize. சப்ஜெக்ட் எக்கனாமி, அது தாண்டி LNG gas curve east as LNG shipments normalize. LNG னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் மெயின் எங்க இருந்து வருது? வெஸ்ட் ஏசியால இருந்து வருது. ரீசெண்டா அங்க பிளாக்கேட் இருந்ததா? இருந்தது. இதுதான் நியூஸ். ஹெட்டிங் நோட் பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சு? புரியுதா புரியலையா? புரியுது. ஹெட்டிங் நோட் பண்ணிட்டீங்களா? இந்த நியூஸ் நம்ம எப்படி அப்ளை பண்றது சப்ஜெக்டோட? எல்என்ஜி ஷிப்மெண்ட்ஸ் எங்க இருந்து வருது? வெஸ்ட் ஏசியா. வெஸ்ட் ஏசியா பத்தி ஆல்ரெடி படிச்சோமா? படிச்சோம். ஃப்ரேம் ஒர்க் கொடுங்க. வெஸ்ட் ஏசியா ஜோன் ஆஃப் டர்மாயில் எக்ஸ்டெண்டட், ஏற்கனவே படிச்சோமா? அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் தான். ஐயா உங்களுக்கு புரியுதா? ரைட்டா? கராத்தே கிளாஸ் போறீங்க, மாஸ்டர் ஒரு பஞ்சை சொல்லி தராரு. அடுத்த கிளாஸ் போகும்போது மறுபடியும் அந்த பஞ்சை வச்சு தானே பில்ட் பண்ணுவீங்க தனியா. மாஸ்டர் வந்து ஸ்ட்ரெச்சிங் சொல்லி கொடுத்துருப்பாரு, ஸ்ட்ரெங்கிங் சொல்லி கொடுத்துருப்பாரு, பஞ்சையும் சொல்லி கொடுத்தாரு, செகண்ட் பஞ்சுக்கு போறோம். இப்படிதான் படிக்கணும். சரியா? பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் நிறைய படிச்சோம்னா யூஸ் இருக்காது. வெஸ்ட் ஏசியா ஜோன் ஆஃப் டர்மாயில், விச் தியரி? டெமோக்ராட்டிக் பீஸ் தியரி. எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி பார்த்தோம்? ஜியோ பொலிட்டிக்கல் சோக் பாயிண்ட். கரெக்டா? படிச்சோமா? சப்ஜெக்டோட கணக்கிலே இருக்கணும். ஜியோ பொலிட்டிக்கல் சோக் பாயிண்ட். இந்த சோக் பாயிண்ட் ரீசெண்டா என்னாச்சு? பிளாக்கேட் ஆச்சா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? Yes, sir. எஸ், ரீசன்ட் பிளாக்கேட். இப்ப என்ன இருக்கு? கர்வ்ஸ் ஈஸ் ஆயிருக்கு. கர்வ்ஸ்னா அங்க இருந்த அந்த கட்டுப்பாடு, என்ன சொல்லலாம், ரோட் பிளாக்ஸ். எஸ், தடைகள் நீங்கி இருக்கு. என்ன எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? பாயிண்ட் பை பாயிண்ட் எடுக்கிறீங்களா? இப்ப இந்தியாவுக்கு இதனால என்ன கிடைச்சிருக்கு? இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி ஹாஸ் பீன், எனர்ஜி செக்யூரிட்டி எப்படி பாக்குறீங்க? நார்மலைஸ் ஆயிருக்கா? நார்மலைஸ் ஆயிருக்கு. எஸ்.
இப்போ ஜிஎஸ்ஐயும் பிஎஸ்சிஆரையும் எப்படி படிக்கிறதுன்னு புரியுதா? ஸோ ஜிஎஸ்ஸை விட ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவா படிக்கணும். சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ்குள்ள போகணும். எடிட்டோரியல்ல வியூஸ் ஆஃப் ஸ்காலர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க சேர்த்து எடுக்கணும். ஓகே, editorial Hormus to Home, India's Resilience in Uncertain Times. மெயின் பேஜ்ல படிச்ச நியூஸ் சம்பந்தமா எடிட்டோரியல் வந்திருக்கு. எடிட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே அளவாக தான் படிக்கணும். தேவைன்னா படிக்கணும், தேவையில்லைன்னா விட்டுருணும். ஐசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேனல்ல நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு பாருங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல இருக்க கோர் சப்ஜெக்ட் சம்பந்தமா எடிட்டோரியல் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அது ரெலவெண்டா இருக்கணும். ஒன்று சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கணும். சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருந்தாலும் அது எக்ஸாமுக்கு தேவையான்னு பார்க்கணும். ரொம்ப வேகா இருக்கு அல்லது டீப்பா இருக்கு, நிறைய டேட்டா ஸ்டாட்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். அதை படிக்க தேவை கிடையாது. சரியா? பிஎஸ்சிஆருக்கும் இதே கைட்லைன் தான். ரைட்டா? சேம் கைட்லைன். கோகுல் புரியுதா புரியலையா? புரியுதுங்களா? ஸ்காலர்ஸுடைய வியூ இருக்குன்னா அதையும் சேர்த்து எடுக்கலாம். இப்ப எழுதி இருக்கவர் யார் பாருங்க, ஃபிக்கியினுடைய வைஸ் பிரசிடென்ட். ஃபிக்கி எது? ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரெஷர் குரூப் இல்லையா? இப்ப இவர் ரிவ்யூ எடுக்கணுமா? எடுக்க வேண்டாம், தேவையில்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன், யாருடைய வியூ எடுக்கணும்? பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ரிட்டையர்ட் அம்பாசிடர்ஸ், இவங்க வியூ தானே இருக்கணும். ஃபிக்கி சேர்மனுடைய வியூ எடுக்கலாமா? எடுக்க தேவையில்லை. ஜென்ரலா ஏதாவது முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னா எடுக்கலாம். பட் இந்த எடிட்டோரியல் வந்து நமக்கு ஜிஎஸ்க்கு கூட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே படிச்சதுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காரு, வேகா இருக்கு. புரியுதா? அப்ப விட்டுலாமா? சாரி, எங்க இருக்கு? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எங்க இருக்கு அந்த எடிட்டோரியல்லையா? அது போலாம் சார், இருங்க முடிச்சுட்டு போலாம். ஸோ அதை விட்டுலாங்களா? ஓ, வேற ஐட்டம் சொல்றீங்களா? போலாம் போலாம், பொறுமையா போலாம். மேல வாங்க. இந்தியா அண்ட் ஜப்பான் டிட் வெல் டு ரிங் ஃபென்ஸ் தேர் டைஸ் ஃப்ரம் மல்டிலேட்ரல் அக்கார்ட். எஸ், இந்தியா ஜப்பான் இந்த ரெண்டு நாடுகளையும் பிஎஸ்சிஆர் சப்ஜெக்ட் வச்சு எப்படி நான் பார்க்கலாம்? வெயிட் எதாவது கொடுங்க. குளோபல் சவுத். குளோபல் சவுத்ங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஜப்பான் டெவலப்டு கண்ட்ரிஸ். சரியா? இந்தியா, பிரேசில், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்களெல்லாம் குளோபல் சவுத்ல பார்க்கலாம். ஜப்பான் குளோபல், எஸ் கரெக்ட், குளோபல் நார்த்ல வராங்க.